ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்னால் என்னென்ன பெனிஃபிட் இந்தியாவுக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ யார் உருவாக்குனாங்கன்னு சொன்னால் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆலன் ஆக்டவன்கியூன்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி என்ன பண்ணிருக்காரு. அவருடைய முயற்சியால் இந்திய தேசிய தலைவர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஒத்துழைப்பால் 1885 டிசம்பர் 28 அன்னைக்கு மும்பையில் என்ன பண்ணிட்டாங்க, இந்திய தேசிய காங்கிரஸை ஸ்டார்ட் பண்ணி தொடங்கிட்டாங்க. இதுக்கு முதல் தலைவராக உமா சந்திர பானர்ஜி அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சைட் ஓகே. அங்கேருந்து தலைவர்கள்லாம் நம்ம நாட்டுக்கு முக்கியமாக சாதாரணமாக சொல்லுவோம், அப்புறம் பாயிண்ட்டாக சொல்லுவோம். என்ன பண்ணிட்டாங்க, தாதாபாய் நவ்ரோஜி. அவர் தெரியும், இந்தியாவின் முதுபெரும் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி. இந்த உலகத்துக்கே வந்து எங்கள் நாட்டில் இந்தியாவில் இருக்க செல்வ வளத்துக்கெல்லாம் அவங்க வெளிநாட்டு பிரிட்டிஷ்காரங்க ஆட்டை போட்டு போயிறாங்க. ஆட்சியில் செல்வத்தெல்லாம் வெளியே, எல்லா செல்வமும் வெளியேறுது, எங்கள் நாட்டை விட்டு வெளியேறுது. நான் ஒரு வார்த்தை தப்பாக போட்டவங்களுக்கு தப்பாக கேஸ் போட்டுவிட்ருவாங்க. எங்கள் நாட்டை விட்டுட்டு வெளியேறுது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி இருக்காரு. அப்புறம் வந்து பாலகங்கா திலகர் வந்து சுயராஜ்யம் அந்த என்னுடைய பரப்புரிமை அதை நான் அடைஞ்சே தீர்வுன்னு சொல்லி ஒரு பெரிய முழக்கத்தை வெளியிட்டு எல்லா மக்களுடைய என்ன பண்ணிட்டாரு, சுதந்திர உணர்வை வளர்த்துருக்காரு மக்களிடையே. அப்புறம் மகாத்மா காந்தி அகிம்சை சரியா சத்தியகிரக போராட்டம், இதன் மூலமாக இந்திய விடுதலை போராட்ட இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி மக்கள் மனசில் விடுதலை உணர்வை ஏற்படுத்தியிருக்காரு. ஜவஹர்லால் நேரு இந்திய சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரியான நம்ம ஜவஹர்லால் நேரு அவர் தான். அறிவியல், கல்வி, தொழில்துறை இந்த மாதிரி வளர்ச்சிக்கெல்லாம் பல நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட சுதேச இந்த இயக்கங்கள் சமஸ்தானங்கள்லாம் ஒன்றிணைச்சு இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தியிருக்காரு. லால் பகதூர் சாஸ்திரி ஜெய் ஜவான் ஜெய் கிஜான்ற ஒரு முழக்கத்தெல்லாம் வெளியிட்டு அவங்களுடைய விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்திரா காந்தினாலே அவங்க தான் தெரியும் என்ன பேங்க் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. பேங்க்கு, அவர் பசுமை புரட்சிக்கு ஆதரவாக இந்த மாதிரி நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்காங்க இந்திரா காந்தி அவங்க. ராஜீவ் காந்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ராஜீவ் காந்தினா தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு துறை, இதுகளுக்கெல்லாம் இந்த வளர்ச்சிக்கெல்லாம் முக்கிய பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ பண்ணியிருக்காங்கம்மா. மன்மோகன் சிங்க்கு அவருனாலே பொருளாதார வளர்ச்சி தான், தகவல் தொடர்பு வளர்ச்சி, ஆர்டிஐ, கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம், இந்த மாதிரி முக்கியத்துவம் இதில் காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து இந்தியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக காங்கிரஸு ப்ளஸ் நம்ம கீழே இந்த தலைவர்கள்லாம் முக்கியமான பங்களிப்பு பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு கட்சின்னு சொல்லியிருந்தால் அதில் விமர்சனம் இருக்கும், சர்ச்சை இருக்கும். ஒரு பக்கம் இருக்கும் விமர்சனம் இருக்கும், சர்ச்சை இருக்கும். நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இருக்கோம், ஏன் நெகட்டிவாக சொல்லலை. இந்த நெகட்டிவெல்லாம் கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க சரிங்களா. அரசியலமைப்பு வலுப்படுத்த உதவுனது என்னது, கல்வி, அறிவியல், தொழில்துறை, ஜனநாயக அமைப்பு. இந்த ஜனநாயக அமைப்புக்கான நம்ம நாட்டோடைய வளர்ச்சிக்கு பங்களிச்சது பல தேசிய நலத்திட்டங்களை பல்வேறு காலகட்டங்களை அறிமுகப்படுத்தினது. என்னது, ஒரு அரசியல் கட்சியின் வரலாற்று சாதனைகள்லாம் நிறையா இருக்குது இந்த காங்கிரஸ் கட்சி பண்ணது நம்ம இந்தியாவுக்கு. அதே நேரத்தில் விமர்சனம் இருக்குது, சர்ச்சை இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லித்தான் தெரியணுதில்லை. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, 1885 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணி தொடக்கம் பண்ணிட்டாங்க. எந்த பிரிட்டிஷார்னா ஆலன் ஆக்டவன்கியூன். அதுக்கு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட நாள் தெரியும், 1885 போட போகிறீங்க. பிரிட்டிஷ் அரசிடம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு அவங்ககிட்ட வந்து அமைதியான முறையில் வலியுறுத்திருக்காங்க, கல்வி, வேலைவாய்ப்பு, சட்டசபையில் எங்களுக்கு பேசுறதுக்கு இதெல்லாம் பேசணும், எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. சட்டமன்றத்தில் எங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையெல்லாம் முன் வச்சுருக்காங்க அமைதியான முறையில். அப்போ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் படிக்கிறபோது அப்போ இந்தியாவுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப 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 ஒரு அழிக்க முடியாத ஒரு காங்கிரஸ் கட்சி தூக்கி என்ன சொல்ல ரொம்ப பாராட்டி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. 1905 1919 வங்க பிரிவினை நடந்திருக்கும். வங்க பிரிவினைக்கு எதிராக சுதேசி இயக்கம்லாம் நடந்துச்சு. அப்படின்னா என்னன்னா, இந்தியாவில் இருக்க பொருட்களை இந்தியாக்காரங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வுலாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறையா தலைவர்கள் இயக்கங்கள் இதில் பார்க்கும்போது பாருங்க. அப்போ 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் இதாகிடும், அதுதான் முன்னோடியாக இருந்திருக்கு. அப்போ இப்போ இருக்க கட்சியெல்லாம் சும்மா பின்னாடி வந்த கட்சிகள். அவங்களுடைய ஒத்துழைமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனர் வெளியேறு இயக்கம், இதுகள்லாம் இந்த இயக்கங்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இது மூலியமாக நடத்திருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், அப்புறம் என்னது இவங்களாம் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம சொன்னது 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. அப்போ இருந்து அதாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சட்டசபையில் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி 1885 1947 பல போராட்டங்கள் நடந்துச்சு இல்லையா. இந்த தலைவர்கள்லாம் இதெல்லாம் நம்ம காங்கிரஸ் கட்சியை வச்சேவும் அகிம்சை வழியில் போராடி இருக்கார்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் தான் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் நம்ம சுதந்திரம் கிடைச்சன்னையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் ஆனதுக்கப்புறம் பெரிய பெரிய அணைகள் கட்டிருக்காங்க, எஃகு ஆலைகள்லாம் கட்டியிருக்காங்க, தொழில்நுட்ப நிறுவனங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, உயர்கல்வியெலாம் கொண்டு வந்திருக்காங்க ஜவஹர்லால் நேரு. எல்லா ஒரு நிறையா வளர்ச்சி திட்டத்துக்கும் முக்கியத்துவம் அளிச்சிருந்திருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 1966 1977 வந்து இந்திரா காந்தி பிரதமராக இருந்திருக்காங்க. இந்திரா காந்தி அவங்க தான் பேங்க் தேசியமயமானது சொன்னேன்ல, பேங்க்லாம் தேசியமயமாக்கப்பட்டு பசுமை புரட்சிக்கெல்லாம் ஊக்கம் அளிச்சிருக்காங்க. 1971 ஒரு போர் நடந்திருக்கும், அதில் இந்தியா வெற்றி பெற்று வங்கதேசம் தனித்தனியாக உருவானதுக்கு வழிவகுத்திருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் 1984 1989 யார், ராஜீவ் காந்தி. அவங்க வந்து தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்பு வளர்ச்சிக்கெல்லாம் முக்கியமான பங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிக்கும்போது 1991 96 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சொல்லக்கூடாது, எனக்கு தெரியல சொல்லக்கூடாதுன்னு இல்லை சரிங்களா.
2004 2014 கட்டத்தில் மன்மோகன் சிங் அவர் இந்த தகவல் உரிமை சட்டம் இப்போ நான் சொன்னேன்ல முன்னாடி அது வந்து வருஷமாக நீங்கள் படிச்சுங்க இந்த வருஷம் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற கட்சி இப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம படிக்கிறதுனால நமக்கு தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சில காரணத்தினால இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல. ஆனால் அந்த காங்கிரஸ் தேசிய அளவில் எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இப்போ வருது, செயல்பட்டு வருது. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் கட்சி தான் ரொம்ப இதாக இருந்திருக்கு. வரலாறு எப்படி திரும்பி போட்டுருச்சுனாங்க. அப்போ 1885 நான் படிச்சிருக்கும்போது பார்த்துருக்கேன். இந்திய தேசிய காங்கிரஸில் 1850 போடு 85 போடு அப்படின்ட்டு. இப்போ 1885 இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காண்டி பல்வேறு போராட்டங்கள்லேருந்து பண்ணி இத்தனை தலைவர்களும் அந்த காங்கிரஸ் கட்சியிலேருந்து அங்கேருந்து பிரிஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ காமராஜர்லாம் வருவார் இந்த வீட்டுக்குடியே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்படிலாம் பண்ணி வந்து தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியை பார்த்தோன்னே நம்ம ஏளனமாக பேசுகிறோம். என்னன்னு அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. நான் 1991 நானே பிறந்தேன். இப்போ புக்கில் வரலாறை தான் நம்ம படிக்கிறோம், முக்கியமானது நமக்கு தெரியாது. ஸோ இதே முக்கியமான கொஸ்டின் தெரிஞ்சுங்க காங்கிரஸை பற்றி.